இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நாளைக்கு நடக்க போற அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. விடை ஆப்ஷன் சி போகி. பொருந்தா வினை மரபை கண்டறிக. விடை ஆப்ஷன் சி முறுக்கு உண்டார். எதிர்சொல் மேதை என்ன? விடை ஆப்ஷன் சி பேதை. புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் பி மேலான. புத்துயிர் ஊட்டி. இதை பிரித்தெழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் பி சோறு. வேர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. விடை ஆப்ஷன் பி சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி திருத்தி எழுதுக. விடை ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. எருதுன்னு கொடுத்திருக்காங்க. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி எக்காலமிடும். சென்றான் என்ற சொல்லிற்கு வேறு சொல் தருக. விடை ஆப்ஷன் டி செல். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேறு சொல் என்ன? விடை ஆப்ஷன் சி இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? விடை ஆப்ஷன் சி மேலே. நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை ஆப்ஷன் டி நாவு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரை அரைன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் பி பாதி அரைதல். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் தருக. விடை ஆப்ஷன் பி பாசவர் வெற்றிலை விற்போர். பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இலக்கணம் தான் பார்க்க போறோம். விடை ஆப்ஷன் பி அதாவது பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை. தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீதுன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை. ஆப்ஷன் டி தான் விடை. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு. நட என்னும் வேறு சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை ஆப்ஷன் ஏ நடந்தான். தன் மணல். இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்திருக்காங்க. விடை ஆப்ஷன் பி பண்புத்தொகை. பொறுத்துக. இதுவும் இலக்கணம் தான். விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் சி அதாவது இடுகுறி பொது பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. விடை ஆப்ஷன் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம்
மிக, இன்று, அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வரிசைப்படுத்தணும். விடை ஆப்ஷன் சி. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான தொடர்னு சொல்லணும். விடை ஆப்ஷன் பி. எதிர்மறை தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இயற்சொல் என்பது யாது? ஸோ அதுக்கேற்ற பதில் தான் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினாவை அமைத்திடுகன்னு கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் பி. என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் டி. எதிர்மறை வினையெச்சம். விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? விடை ஆப்ஷன் பி. பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. விடை ஆப்ஷன் சி. தடையின்றி மிகுதியாய். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். வாக்கிய அமைப்பினை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க தொடர் பார்த்தீங்கன்னா கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. விடை ஆப்ஷன் பி. செயபாட்டு வினை வாக்கியம். சரியான மரபுத் தொடர் பொருள் கூறுக. ஆகாய தாமரை. விடை ஆப்ஷன் டி. இல்லாத ஒன்று. எண்ணித் துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் என்ன? விடை ஆப்ஷன் ஏ. செயல். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். விடை ஆப்ஷன் டி. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி. விடை ஆப்ஷன் பி. அதாவது கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். இணை மோனையை கண்டறிக. விடை ஆப்ஷன் ஏ. கடிந்த கடிந்தொரார். எதுகையினை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். விடை ஆப்ஷன் ஏ. சிறுங்கி மருங்கு. அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. விடை ஆப்ஷன் பி. அகம் பிளஸ் கை அங்கை. வழுவு சொல்லற்ற தொடர் எது? விடை ஆப்ஷன் பி. வலப்பக்க சுவரில் எழுதாதே. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? விடை ஆப்ஷன் பி. கந்தக்கோட்டம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறைகுணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. கோசலை. பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. பாரதியார். பக்தி சுவை
நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்த ரிவிஷனில் 2-3 தடவை பார்த்துருக்கோம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். பாடல் அறிந்து பொருத்துக. காலை மாலை உலாவி நிதம் மீதூன் விரும்பேல் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதை பாடிய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் சி, அதாவது காலை மாலை உலாவி நிதம். விடை கவிமணி. மீதூன் விரும்பேல் ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். சரியான கூற்றை தேர்வு செய்கன்னு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. விடை பார்ப்போம். விடை ஆப்ஷன் சி அனைத்தும் சரி. அதாவது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாக்கீசர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சைவ சமய குரவர்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை ஆப்ஷன் டி 4. எழுதப்படாத பாடல் டேஷ் எனப்படுகிறது. விடை ஆப்ஷன் ஏ நாட்டுப்புற பாடல். சித்தர்களின் ஆதி சித்தர் யார்? விடை ஆப்ஷன் டி திருமூலர். அதாவது சித்தர்களின் ஆதி சித்தர் திருமூலர். நந்தவனத்தின் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? விடை ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் பி திருமூலர். ஸோ டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.